இப்போ எல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இத்தனை பேர் நம்ம வந்து கேட்காததே கிடையாது. எல்லாம் நல்லது செய்யணும், நல்லது பண்ணணும், எது கெட்டது எது நல்லது எல்லாமே நமக்கு தெரியும். பட் என்ன மெடிடேஷன் பண்ணால் கூட ஜஸ்ட் மெடிடேஷன்லேயே வந்துட்டு நீங்கள் உட்காந்து நீங்கள் ஓம் சொல்கிறதா எவ்வளோ திங்ஸ் சொல்கிறது, அதுவும் எத்தனை பேர் என்ன மெடிடேஷன் சொல்லி அதுவும் கேட்குறாங்க. சரி, எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த டெக்னிக் வந்துட்டு இந்த இமயமலையில் போகிறதுனால இதை பற்றி எல்லாம் வச்சுட்டு நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். அந்த இமயமலையில் வந்து நீங்கள் போகும்போது எத்தனையோ சீக்ரெட்ஸ், த டிவைன் சீக்ரெட்ஸ் இன்னும் அடங்கி கிடக்கு. அது இன்னும் வெளியே தெரியல, இன்னும் வெளியே வரல. அதெல்லாம் அது வந்து இந்த மாதிரி மகாவதார பாபாஜி அப்போ நினச்சி இது வந்து கிரியாதிசிங்கங்கள் பெரிய பெரிய சித்தர்கள் யோகிகள் இமயமலையில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறது, கோயிலில் செஞ்சுட்டு இருந்த அந்த ஒரு டெக்னிக் அதை ஈவன் ஜனங்க மத்தியிலையும் சர்வ சாதாரண சம்சாரிகளுக்கும் சாதாரண மனுஷங்களுக்கும் அது போய் சேரணுங்கிறதுக்காகவே மகாவதார பாபாஜி வந்து அது லஹரி மகர்ஷி ஒரு சம்சாரி, அவர்கிட்ட வந்துட்டு இதை போய் அவர் சொல்லிட்டு இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி சொன்ன டெக்னிக், மெடிடேஷன் டெக்னிக். அது எப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு கேமரா ஆகட்டும், கேமரா இல்லை ஒரு டிவி ஆகட்டும், இல்லை டெலிஃபோன் ஆகட்டும், ஒரு செல்ஃபோனுக்கு ஆகட்டும், எத்தனை மெக்கானிசம் இருக்குது, எத்தனை மெக்கானிசம், அதுக்கு எத்தனை பேட்ரி, கரண்ட்டு, வயிறு, ஒரு ஜஸ்ட் ஒரு செல்ஃபோனுக்கு அவ்வளோ மெக்கானிசம் இருக்கும்போது இந்த உடம்பு எப்பேற்பட்ட ஒரு மெக்கானிசமுங்க, எப்பேற்பட்ட ஒரு மெக்கானிசம். அப்போ இதுக்கு வந்து என்ன டெக்னிக்கல் விஷயங்கள் உள்ளே இருக்கும். அவ்வளோ விஷயம் இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு கரண்ட், ஒரு பேட்டரி வேணும் இல்லை? அது எங்கே வருது? அது காஸ்மாஸ், டிவைன், அங்கிருந்து வருது. அது ரிசீவ் பண்ணுறது எது? நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஏதோ இருக்கணும் ரிசீவ் பண்ணுறதுக்கு. அது எங்கே இருக்கு? நம்ம சக்கரங்கள், மூலாதாரா, சுவாதிஸ்தானா, மணிப்புரா, அநாதா, விஷுத்தா, ஆக்னா, சஹசிராரா, குதிஷ்டா, அக்கல்ட் பவர் சென்டர்ஸ். அது எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க? நம்ம ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்பில் அது வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒன்று மண், தண்ணி, அக்னி, வாயு, சவுண்டு, ஆகாயம். இது வந்து அந்த காஸ்மிக் பவரோட லிங்க். அதை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும். ஃபங்க்ஷன் ரொம்ப இதாகிட்டு இருக்கு. அது வந்து பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணணும். அப்போ சார்ஜ் பண்ணாதான் அந்த காஸ்மிக் பவரை வந்து அது இழுத்துக்கிட்டு அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அதான் கிரியா யோகா.